தளபதியோட இன்னைக்கான ஸ்பீச் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃபயரா இருந்துச்சு. அதாவது இன்னையோட எலெக்ஷன் பிரச்சாரங்கள்லாம் முடியறதை ஒட்டி தளபதி கடைசியா ஒரு வேற லெவல் ஃபயரான ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு. மெயினா கரூர் இன்சிடென்ட் பத்தி பேசும்போது, நான் கரூருக்கு லேட்டா வந்ததால் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்ற வழியில என்ன பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்த மக்களை அப்படியே அம்போன்னு விட்டுட கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் அப்பவும் போலீஸ் அனுமதி கொடுத்திருந்த டைம்ல தான் நாங்க இருந்தேன். அது வந்து லைவா ஊரே பார்த்துச்சு. அண்ட் நீங்க கரூர்ல எதுவுமே பண்ணலன்னா செந்தில் பாலாஜி அவர்களை எதுக்கு இப்ப கோயம்புத்தூர்ல நிறுத்துறீங்க? 20 வருஷமா அவர் கரூர்ல தானே நின்னாரு. சோ அவர் மேல தப்பு இல்லைன்னா உங்களோட அடிமையை எதுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை மென்ஷன் பண்ணி செம்மையா கிழிச்சிட்டாரு. அண்ட் அதே மாதிரி நடக்கிற பொய்யான கருத்து கணிப்புகள் பத்தியும் பேசியிருக்காரு. அதாவது 40 வயசுக்கு மேல இருக்கிற யாரும் விஜய்க்கு ஓட் போட மாட்டாங்க. சோ அதனால இந்த கட்சி 200 தொகுதி வரும், இந்த கட்சி 300 தொகுதி வரும் அப்படின்ற மாதிரி பொய்யா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. எலெக்ஷன் அன்னைக்கு இதெல்லாம் பொய்யாக்கி காட்டுங்க. அண்ட் என்னோட முதல் மாநாட்டிலே நான் சொல்லியிருப்பேன், என்னோட பொலிட்டிக்கல் எதிரி டிஎம்கே, ஐடியாலஜிக்கல் எதிரி பிஜேபி அப்படின்ற மாதிரி. சோ இப்போ வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு சின்ன மாற்றத்தையாவது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி நீட்டான ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வீட்டை விட்டு கூட வெளியே வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சேலமை தாண்டி அவர் வந்து போட்டிட்டு ஜெயிக்க சொல்லுங்க. இது வரைக்கும் 10 முறை அவர் தோத்துருக்காரு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு கொட்டு. அண்ட் சொந்த தொகுதியான எடப்பாடியிலேயே தோத்துருன்னு சொல்லிட்டு தான் நம்மளோட சின்னத்தை அங்க திருநாங்க. சோ அதனால சுயேட்சையா நிக்கிற ஒரு வேட்பாளரை நம்ம அங்க ஆதரிக்கிறோம். அவருமே மக்கள் இயக்கத்துல பல வருஷமா பயணிச்சவர் தான். சோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவல் ஃபைனல் ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு தளபதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலெக்ஷன்ல டிவிக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வர்ற கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் உடைய போகுது இந்த எலெக்ஷனோட. ஓகே, நீங்க எந்த தொகுதியில டிவிக்கு ஓட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.